அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் மொத்தம் 31 டெஸ்ட் வச்சு இந்த ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 31 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சாப்டர் வைஸாக பிரித்து ஒரு 24 டெஸ்ட் நடக்க போகுது. அடுத்து கரண்ட் அஃபேர் டெஸ்ட், அதாவது குரூப் 1ல் வந்து கரண்ட் அஃபேரோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மேக்ஸிமம் 20க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஒரு 6 டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேருக்குன்னு தனியாக வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஆக மொத்தம் 31 டெஸ்ட் வச்சு இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் டைமை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். கடைசி ஒரு 4-5 டெஸ்ட்டு, அப்புறம் கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டுக்கலாம். இது போக சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். சரி, இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஸோ அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டினும், ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 125 கொஸ்டின் இருக்கும். அதற்கான டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும். சரியா? ஸோ முதல் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு 22/4/2024 திங்கட்கிழமை முதல் டெஸ்ட் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் யூனிட் 8, அதாவது தமிழ் சொசைட்டிலேருந்து நமக்கு முதல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகள்லேருந்து ஒரு 25 கொஸ்டினும், இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டினும். இதற்கான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி புக்கு A3 புக்கு, அப்புறம் SCRT கொஸ்டின் பேங்க்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து அதை மாடுலேட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். போன டைம் குரூப் 1 லாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸு. ரெண்டாவது டெஸ்ட்டுமே யூனிட் 8 தான். ஸோ தமிழ் சொசைட்டிலேருந்து 4 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டுமே நமக்கு வந்து தமிழ் சொசைட்டி தான். அதற்கு அடுத்தபடியாக டெவலப்மெண்ட் அட்மின் யூனிட் 9. ஸோ அதுலேருந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் மேக்ஸ் டாபிக் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் 2 டெஸ்ட்டு, பாலிட்டியை பொறுத்த மட்டும் ஒரு 3 டெஸ்ட்டு. ஸோ கரண்ட் அஃபேர் வந்து என்னைக்கு ஆட் ஆகுதுன்னா 11வது டெஸ்ட்டாக கரண்ட் அஃபேர் வருது. அதாவது ஜனவரி 2024 இருக்கக்கூடிய அந்த 1 மந்த் கரண்ட் அஃபேர்லேருந்து 100 கேள்வி கேட்குற மாதிரி சனிக்கிழமை 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொதல் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் 11வது டெஸ்ட் வரும். இதுலேருந்து ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு திங்கள் வியாழன் வந்து நம்மளுடைய ரொட்டீன் டெஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ கடைசியில் மட்டும் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்கனாமி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் வியாழன் இந்த 28 டெஸ்ட் வரைக்கும் வியாழன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு 29 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் விட்டு வரும். ஸோ அதுலேருந்து ஒரு நாள் விட்டு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த வருஷம் நம்ம அகாடமியிலேருந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படங்கள். அடுத்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிலிமினரி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுக்கு உண்டான சிலபஸ் வந்து படிக்கணும், கரெக்டாக டெஸ்ட்டு போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிமினரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எலிஜிபிள் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் ஷெட்யூலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.